பிரைஸ் தி லார்ட். இன்றைய தியானத்திற்கு உபாகமம் 32 அதிகாரம் 3 கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன், நம்முடைய தேவனுக்குள் மகத்துவத்தை செலுத்துங்கள். இயேசு என்ற நாமத்திற்கு பலத்த வல்லமை உண்டு. அந்த வார்த்தையாகிய இயேசுவை பிரசித்தம் பண்ணுவது இன்னும் அதிக வல்லமையை நமது வாழ்விலும் கேட்பவர் வாழ்விலும் பிறப்பிக்கும். ஏசாயா 61 அதிகாரம் 1 முதல் 3 தியானிக்கும் போது ஆண்டவர் கூறுவது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். தேவன் தமது வார்த்தையை பிரசித்தம் பண்ணுவோரை தமது மகிமைக்கு நாட்டின நீதியின் விருட்சங்களாக பார்க்கிறார். இதுவே நமக்கு மேலான ஸ்லாக்கியம். மனிதர்கள் எவ்வாறாக நம்மை பார்த்தாலும் அதை குறித்து நாம் கவலைப்படாமல் தேவன் நம்மை எவ்வாறாக பார்க்கிறார் என்பதில் மாத்திரம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்ல ஆசைப்படுகிறீர்கள் என்றால் தேவனிடத்தில் அபிஷேகத்தை பெற வாஞ்சியுங்கள். நிச்சயமாக தேவன் உங்களை நிரப்புவார். நீங்கள் அபிஷேகம் பெற்று இன்னும் தேவனுடைய வார்த்தையை பிரசித்தம் செய்யவில்லை என்றால் உங்கள் தயக்கங்களையும் பயங்களையும் தேவனிடத்தில் ஒப்படைத்துவிட்டு தேவன் அருளும் பலத்துடன் உங்கள் சுவிசேஷ பணியை துவங்குங்கள். சுவிசேஷத்தை ஒரு விசுவாசி பிரசித்தப்படுத்த தொடரும் போது அந்த வார்த்தையே அந்த மனிதனை சுத்திகரிக்கும், போதிக்கும், வழி நடத்தும், உருமாற்றும், கிறிஸ்துவின் சுபாவங்களை அவனுடைய வாழ்வில் அதிகரிக்கும், விசுவாசத்தை வலுவூட்டும், சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவனை நிலைநிற்கவும் செய்யும். ஆகவே இன்றைய தினத்தில் ஒரு பிரதிக்கனை எடுப்போம். தேவனுடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை அநேக இடங்களுக்கு, தேவன் அழைத்து செல்லும் இடங்களுக்கு சென்று அவர் வார்த்தையை பிரசித்தப்படுத்துவோம். ஆமேன். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, உமது வார்த்தை பிரசித்தம் பண்ண எமக்கு கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவரே, நேர்த்தியான வார்த்தைகளை பேச எமக்கு போதித்தருளும். இயேசுவின் சிலுவையின் மகிமையை அகில உலகத்திற்கும் அறிவிக்க எம்மை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்து ஜெயங்களை எடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.